அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய மாதங்களில் நிலங்களை சும்மா போடாமல் ஏதாவது ஒரு முக்கியமான பயிர் பண்ணலாம். எனக்கு அதுக்கான பணியாள்கள் கிடைப்பாங்க, எனக்கும் அந்த ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் வந்து எள்ளு. எள்ளு வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு எள்ளு இருக்குது, கருப்பு எள்ளு இருக்குது, வெள்ளை எள்ளு இருக்குது. எது கிடைக்குதுன்னு பாருங்கள். பொதுவாக கருப்பு எள்ளு எல்லோரும் விரும்பக்கூடியது, கிடைக்கக்கூடியது. அதில் 2 பட்டை எள்ளு, 4 பட்டை எள்ளு இருக்கும். நான் சொல்ல வர்றது 8 பட்டை எள்ளு கூட இருக்குங்க. நல்ல தரமான குஜராத் ரகங்கள்லாம் இருக்குங்க. நம்மளுடைய தனியார் ரகம், தமிழ்நாட்டு ரகம் அப்படிங்கிறது டிஎம்வி 3, 4, 5, 6 இருக்குங்க. அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரோட ரகங்கள் டிஎம்வி, எஸ்வி அந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குங்க. நம்மளுடைய பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்க்கு போங்க, வாங்கி பாருங்க, விதையோட தரம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கும் பட்சத்தில் வாங்கிடுங்க. முன்கூட்டியே விதைகளை வாங்கி வைங்க. கடைசி நேரத்தில் போய் தரம் இல்லாத விதையை வாங்கி போடக்கூடாதுங்க. தரமான விதையை வாங்கிக்கணும். ஏக்கருக்கு 3 கிலோ அந்த கணக்கில் வாங்கிக்கணும். சரிங்களா? இந்த விதைகளை 100% விதை நேர்த்தி பண்ணாமல் நடவு பண்ணக்கூடாது. அதாவது விதை நேர்த்தினா என்னென்னா, அந்த விதைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டுறோம், மிதக்கிற விதைகளை எடுத்துடுறோம், தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 1 கிலோவுக்கு 10 கிராம் அளவுக்கு சூடோமோனஸ் அல்லது 5 கிராம் அளவுக்கு ட்ரைகோடர்மா விரிடி, அது கூட 20 கிராம் அளவுக்கு அசோஸ்பைலம் அல்லது பாஸ்போ பாக்டீரியா அல்லது ரெண்டும் கலந்து ஊற வைக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் வடிகட்டி நிழல் காய்ச்சல காய விடுறோம். அதுக்கப்புறம் மணலோடு சேர்ந்து தூவுறோம். 3 கிலோவுக்கு 12 கிலோ அளவுக்குள்ள மணலில் கலந்துக்கலாம். முறையாக தூவிட்டு வரணும். இதுதான் கவனம். சரிங்களா? எள்ளு போடுறப்ப மட்டும் தயவு செய்து ஒரு உழவு சேர்த்து போட்டுக்கோங்க. எப்போவும் 2 போடுவீங்க, ஒரு உழவு சேர்த்து போட்டுக்கோங்க. மழை ஈரம் முடிகிறதுக்கு முன்னாடி போட்டு முளைக்க வச்சணும். மானாவாரியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து ஈயம் கரைசல் ஒரு தாய் திரவம் 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. அதை 20 லிட்டராக மாற்றி வச்சுக்கோங்க. சீரான இடைவெளியில் 10 நாளைக்கு ஒரு முறை முறையாக தெளிக்கணும், அல்லது 15 நாளைக்கு ஒரு முறையாக தெளிச்சிடணும். ரெண்டாவது, இந்த சூடோமோனஸ் ஏன்னா பனிக்காலத்தில் ஆரம்பிக்கும், வெயில் காலத்துக்குள்ளே போகும். அதனால் சூடோமோனஸ் 10 லிட்டருக்கு 100 மில்லி அதை கூட கலந்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, காய்கள் வைக்கணும், நல்ல தரமாக வைக்கணுங்கிறதுக்காக அது கூட 10 லிட்டருக்கு 10 கிராம் சோலு பார் அப்படிங்கிற திரவத்தை கலந்துக்கலாம், பவுடரை கலந்துக்கலாம். கடல் பாசி உரம் 50 மில்லி கலந்துக்கலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஏக்கருக்கு 500 கிலோ கிடைக்கணுங்கிறது கண்டிப்பாக நடக்க வேண்டியது. நம்ம ஆளுங்க என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா 250, 270, 300 அதுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. 500 கிலோ தெளிவாக வருங்க. தரமான எள்ளு வரும். அதுவும் எண்ணெய் தன்மை அதிகம் உள்ள எள்ளு போட்டுட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குங்க. மொதல் விதையை ஒழுங்கானதை எடுத்துக்கணும், அதை முறையாக வளர்த்து கொண்டு வரணும். அதில் புழு வைக்கும், காய்ப்புழு வைக்கும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேனுங்க, இந்த பூ வச்ச காலத்துலேருந்து காய்கள் உருவாகிற நேரத்தில் ஒன்று இயற்கை வழி கரைசல்கள் தெளிச்சுக்கணும், அல்லது உயிர் வழி கரைசலில் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அதுவும் வெர்டிசிலியம் லக்கானி 100 மில்லி கலந்து தெளிச்சுக்கணும், அல்லது கற்பூர கரைசல், பத்திலை கசாயம் அல்லது இது புகையிலை கரைசல் இதை தெளிச்சுக்கணும். பூ எடுக்கிற காலங்களில் தயவுசெய்து பஞ்சகாவியா ஒரு தடவையாக தெளிங்க, அல்லது தேமூர் கரைசல் தெளிங்க. நிறைய காய் வைக்குங்க, சடையாக வைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எள்ளு வந்து மறக்காதீங்க, எல்லா விதமான நிலங்கள்லையும் அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு முக்கியமான பயிர். உங்களுக்கே தெரியும், நல்லெண்ணெயை ஆட்டி விற்க பாருங்கள். எல்லாம் போய் எங்கேயும் விற்காதீங்க. 100 ரூபாய்க்கு விற்கிறதுல என்னங்க இருக்குது? அதை வந்து எண்ணெய் ஆட்டுங்க, எண்ணெயை விற்று பாருங்களேன், 3 மடங்கு லாபம் கிடைக்கும். ரொம்ப ஈஸிங்க. எண்ணெய் ஆட்டி நான் கடையிலே விற்றுடலாம், பட் 3 மடங்கு லாபம் கிடைக்கும்.
கொஞ்சம் தயவுசெய்து அது யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு மாவட்டங்களையும் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக எண்ணெய் ஆட்டக்கூடிய இயந்திரங்கள் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்துங்க. பயன்படுத்தி முன்கூட்டியே கேட்டுக்கங்க. அதை பயன்படுத்தி அதை செய்ய பாருங்கள். ரொம்ப எளிமையான விவசாயம். விதைகள் முக்கியம். நான் திருப்பி திருப்பி அதுக்கு தான் இந்த பதிவை இப்போ சொல்கிறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ குழந்தைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ சில குழந்தைகள் நல்லா துருதுருன்னு ஆக்டிவாக நல்லா இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, நல்லா ஞாபக சக்தி இருக்கும், நல்லா படிப்பாங்க, சொல்கிறத கேட்பாங்க. இதே அப்படியே ஆப்போசிட்டில் இருப்பாங்க. என்ன சொல்லுங்க, காதில் கேட்க மாட்டாங்க, ரொம்ப பிடிவாதம், சரியாக சாப்பிட மாட்டாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சது தான் சாப்பிடுவாங்க. நம்ம கொடுக்கறது எல்லாம் நல்லதுன்னு அவங்களுக்கு புரியாது, தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். 2 சாராரும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இன்னைக்கு உலகத்து லெவலில் போட்டி போடக்கூடிய ஒரு காலகட்டாயத்தில் நம்ம குழந்தைகள் இருக்கு. படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல ஞாபக சக்தி இருக்கணும், பல விஷயங்களை அவங்க கற்றுக்கணும், எல்லாத்துலேயும் நிறைய திறமைகள் இருந்தால் தான் முன்னேற முடியும். அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க பல லாங்குவேஜ் படிக்கணும், பல விஷயங்களை அவங்க கற்றுக்கணும், பல வகையில் திறமைகள் இருக்கணும், அவங்கள உயர்த்திக்கணும். அப்போது சாதாரணமாக இன்னைக்கு எக்ஸாமுக்கு அம்மாங்க சொல்கிறது, பாட்டிக்கு கவலைப்படுறது என்னன்னா, என் குழந்தை வீட்டில் நல்லா படிக்கிறாரு,
மறந்துடுறாரு. இதற்கு அவங்களுக்கு முறையா ஒரு 3 பயிற்சிகள் இருக்கு. அது நீங்க கூட்டிட்டு வரும்போது நாங்க சொல்லித் தர்றோம். சில குழந்தைகள் என்னன்னா, தூங்கிட்டே இருக்கும். எழுப்புனா எழமாட்டாங்க. ஸ்கூலுக்கு போனோம்னா அடம் பண்ணுவாங்க. ஆனா, அதையும் பக்குவமாக கொண்டு வர வழிமுறைகள் இருக்கு. அதுக்கு ஒரு 3 பயிற்சி சொல்லித் தர்றோம். அடுத்தது, இதுல ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு. அந்த நாள் மாதம் மாறும். அப்ப தேதிகள் மாறுபடும். ஆனா, அந்த நாள், ஒரு நாள், மாதத்துல ஒரு நாள். அந்த நாள்ல ஆயுர்வேத முறைப்படி அந்த குழந்தைகளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு மாதமும் அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டை அந்த நாள்ல தொடங்கணும். இல்லைன்னா நீங்க வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணும். அது நீங்க தனியா தொடர்பு கொள்ளும்போது அந்த விவரம், அந்த டேட்டு அதெல்லாம் சொல்லுவோம். நீங்க அது முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து புக் பண்ணி வாங்கணும். அது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அப்போ அந்த பயிற்சி இருக்கு. அது நான் சொல்லிக் கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதத்துல ஒரு நாள். ஆனா ஒவ்வொரு மாதமும் அந்த தேதி மாறுபடும். அப்படி ஒரு சப்ஜெக்ட் அது ஆயுர்வேதத்துல இருக்கு. அதை நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் நிச்சயமாக படிப்படியாக இந்த பயிற்சிகளையும் செய்யும். கூட கூட டயட்டு எல்லாம் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் கிட்ட ப்ளஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். ஞாபக சக்தி நல்லா இருக்கும். நல்லா படிப்பாங்க. இப்போ அந்த பயிற்சிகளை செய்யும்போது என்ன மாற்றங்கள் ஏற்படுன்றதை சொல்றேன். முக்கியமா டெய்லி எழுப்பணும், தூங்குன்னு சொல்லணும், டிவி பார்க்காத, ஃபோனை பார்க்காத எல்லாம் சொல்லிட்டு நம்ம போராட்டமா இருக்கும் வீட்டில். இந்த பயிற்சிகள் செய்ய செய்ய அந்த குழந்தை கரெக்டாக தூங்கிடுவார். காலையில் நீங்கள் எழுப்பவே வேண்டாம், அவரே எழுந்துருவார். அவரே எழுந்து அவரோட கடமைகளை கரெக்டாக நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாம் கரெக்டாக பண்ணுவார். நல்லா படிப்பார். நல்லா ஞாபக சக்தி வளரும். அதற்கெல்லாம் சிகிச்சை முறைகள் இருக்கு, பயிற்சி முறைகள் இருக்கு. அந்த வகையில பாருங்க, இது போல நிறைய ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பிடிவாத தன்மைகள் குறையும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அது எப்படின்னா இப்போ குழந்தைகள் நைட்ல சீக்கிரம் தூங்குறது இல்லை. அந்த குழந்தைகளுக்கு நைட்ல ஒரு 7:30க்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருங்க. 8 o'clock அந்த குழந்தைய கையை பிடிச்சி வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு பெரியவங்க, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, யார் வேணாலும் கையை பிடிச்சி ஒரு 1/2 hour வாக்கிங் கூட்டிட்டு போங்க. போகும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல கதைகள் சொல்லுங்க, நல்ல விஷயங்களை பேசிட்டு ஜாலியா கூட்டிட்டு போங்க. அந்த குழந்தைகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நல்லா பதில சொல்லுங்க, திருப்பி கூட்டிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி தினந்தோறும் செய்யும் போது அந்த குழந்தைகள் இரவில் விரைவில் படுத்து தூங்கும் பழக்கம் ஏற்படும். இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது நீங்க உங்க குழந்தையோட பிரச்சனை என்னன்னு சொல்லி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்க, அல்லது ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.